மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ரௌசர் பார்த்தா எரர் த்ரோ பண்ணும். இந்த எரர் த்ரோ பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்கு? அது மட்டும் இல்ல, 3 வே ஹேண்ட்ஷேக் புரோட்டோகால்னா என்ன? அதை எப்படி ரியல் டைம் சினாரியோவோட உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம GL Exploiter சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்கா கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், லைனாக்ஸ் இந்த மாதிரி மோர் கான்செப்ட் நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, வீடியோவா அப்லோட் பண்ணிக்கிட்டு வரும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். தென் நெக்ஸ்ட் என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு யூசர் எந்த மாதிரி ஆங்கிள் எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ப்ரௌசரை ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரௌசரும் பார்த்தா நமக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ஃபஸ்ட்டு 3 வே ஹேண்ட்ஷேக் எப்படி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குன்னு ஒரு சின்ன சினாரியோடு நாம் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 வே ஹேண்ட்ஷேக்னா என்னன்னு தெரியுமா? ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு சர்வருக்கும் எந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, ஸோ 2 பேருக்கும் என்ன மாதிரி டேட்டா டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த 3 வே ஹேண்ட்ஷேக்கை பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு கிளைண்ட்னா நான் ஒரு சர்வர் கூட கம்யூனிகேஷனுக்கு என்ன மாதிரி சினாரியோவை பில்ட் பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். சிங்க்குன்னு SOIன்னா சிங்க், அது பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தா நான் முதல்ல சர்வருக்கு கனெக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கு சர்வர் எனக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸாக கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிங்க் ப்ளஸ் அக்னாலஜி. ஸோ நீங்கள் சிங்க் கொடுக்குறீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலன்னு பார்த்தா சர்வர் நமக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு வரோம், மெசேஜை பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சினாரியோ யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம பண்ணிக்கலாம். நான் ரீசெண்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணலாமே பிரிண்டரெஸ்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு பிரிண்டரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தது. இதனால தான் இந்த ஒரு வீடியோவே பார்த்தா நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு எரர் மெசேஜை பாருங்கள். தி சைட் cannot be reached. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 3 வே ஹேண்ட்ஷேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளைண்ட்டாக இருந்து சர்வருக்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக ஒரு ஐபியை பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு கனெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீச் அவுட் ஆகலை. அப்படியே இந்த செகண்ட் எரர் மெசேஜை பாருங்கள் நீங்கள். அகெயின் இன் பிரிண்டரெஸ்ட் காம் சர்வர் ஐபி அட்ரஸ் குட் நாட் பி ஃபவுண்டட். அதாவது பார்த்தா நமக்கு சர்வர் பார்த்து நமக்கு சரியான அக்னாலஜ்மெண்ட்டை கொடுக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் மீன் ரெஸ்பான்ஸை கொடுக்கல. ஸோ அதனால தான் இந்த சைட் பார்த்து நமக்கு ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன, நமக்கு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்த பிறகு பார்த்தா நம்ம ஒரு சில ஃபோட்டோஸை பார்த்தா டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வரப்போகுது. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எரரை தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கவே முடியாது. 404 இவங்க எப்பப்பெல்லாம் ப்ரௌசிங் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் அடிபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, ப்ரௌசர் ஏன் இந்த மாதிரி எரர் கூட த்ரோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? அதுக்கான ரீசன் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எரர் வர சொல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. ஒரு யூசரான கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரௌசரை கனெக்ட் பண்ண சொல்ல ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா 5 விதமான எரர்ஸை பார்த்தா த்ரோ பண்ணும். அது என்ன மாதிரி எரர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வித் ரீசனோட ரியல் டைம் சினாரியோட முடிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் 5 எரர்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான இன்னொரு நேம் தான் HTTP ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் கோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1xx எரர்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100ல் ஆரம்பிக்கிற எரரெல்லாம் பார்த்தீங்கன்னா 1xx எரர்னு சொல்லுவாங்க. 200 எரர்னால் இந்த 2xx இருக்கும். 400 எரர்லாம் 4xx. 300ன்னு ஆரம்பிக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3xx எரர்னு சொல்லுவாங்க. 500ன்னு வரக்கூடிய எரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5xx எரர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான டீப்பான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ப்ரௌசிங் பண்ணியிருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1xx அதாவது பார்த்தீங்கன்னா 100ன்னு எரர் த்ரோ பண்ணிச்சுன்னா அதுக்கான ரீசன் என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை அதாவது டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு புது இன்ஃபர்மேஷனை லான்ச் பண்ண சொல்ல அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா முன்னாடி அறிவிப்பாங்க அந்த ஒரு வெப்சைட்டில். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு. தென் செகண்ட் என்னென்னா 200. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பர்ஃபெக்டான ஒரு எரர்னு சொல்லலாம். எரர்னு சொல்லக்கூடாது, இது ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். நம்ம எதனா ரீச் அவுட் பண்ணாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் அதை சொல்லலாம். 300ன்னு எதனா ஒரு எரர் வந்தால் உங்களுக்கு ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் இப்போ google.comனு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை டைப் பண்ண சொல்ல உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போகும். இதுதான் இந்த 300 எரர்னு சொல்லுவாங்க. 400 எரர் அப்படி என்ன எரர்னு கேட்டிங்கன்னா கிளைண்ட் சைடு எரர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து எதனா ஒரு மிஸ்டேக் நாட் ஃபவுண்டட் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்தால் ஸோ வரக்கூடிய எரர் தான் த்ரோ பண்ணும். ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் த்ரோ பண்ணுறோம். அதான் 404. இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு எரர்னு சொல்லலாம்.
தென் நெக்ஸ்ட் என்னென்னா 500 எரர்னு சொல்லுவாங்க. சர்வர் சைடு எரர்னு சொல்லுவாங்க. சர்வரில் இருந்து எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஒரு சைட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது. ஸோ அந்த சைட்லேருந்து வரக்கூடிய எரர் தான் சர்வர் சைடு எரர்னு சொல்கிறாங்க. லைக் எக்ஸாம்பிளாக இந்த சர்வர் சைடுக்கு வந்து இப்போ பேங்கிங் இருக்குன்னா ஸோ அங்கே பார்த்தா சர்வர் டவுன் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. எந்த பர்பஸ்க்காக அது டவுன் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே சேம் மீனிங்கால தான் அவங்க டவுன் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.